சாந்தி. அவ்யக்த சமிகை 17 ஏப்ரல் 2025. பாப்தாதா இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்கம் யுக் பர் பிரம்மா குமார் குமாரி அகேலே நஹி ஹோ சக்தே. பாபா சொல்றாங்க, சங்கம யுகத்துல யாரெல்லாம் தன்னை பிரம்மா குமாரர் அல்லது பிரம்மா குமாரி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் ஒரு பொழுதும் தனியாக முடியாது. அதாவது நீங்க தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. सिर्फ बाप के साथ का अनुभव कंबाइंड पन का अनुभव इमर्ज करो. சோ நாம ஏன் தனியாகிறோம்னு பாபா புரிய வைக்கிறார். உண்மையில பாபா நம்மை ஒரு பொழுதும் தனியாக விடுறதில்லை. அப்பாவாகவோ, டீச்சராகவோ, ஃப்ரெண்டாகவோ, அம்மாவாகவோ நம்ம கூடவே அவரு இருந்துட்டே இருக்காரு. ஆனால் சில நேரம் குழந்தைங்க நம்ம தான் என்ன பண்ணிடுறோமா, அவருடைய கைய விட்டுடுறோம். அதனால பாபா சொல்றாரு, அந்த துணையினுடைய அனுபவத்தை, இதோ பாபா இங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு, இதோ பாபா நான் சொல்றத கேட்டுட்டு இருக்காரு, இதோ பாபா நான் செய்யறத பார்த்துட்டு இருக்காரு, இதோ பாபா நான் தூங்கும் பொழுது என்ன அவர் மடியில வச்சிட்டு இருக்கிறாரு. இப்படி நீங்க அவரை உங்களுடன் இணைந்த ஸ்வரூபமாக நீங்க அனுபவம் பண்ணுங்க. நீங்க அந்த சங்கல்பத்தை உருவாக்குங்க. நீங்க அதை எமர்ஜ் பண்ணுங்க. ऐसे नहीं कि बाप तो है ही मेरा साथ है ही. இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவு வேண்டாங்கிறார். என்ன கவனக்குறைவா? நான் தான் எப்பவுமே பாபாவை நினைக்கிறேனே, அவர் என் கூட தானே இருக்கிறாரு நம்ம சொல்லிடுறோமா. பாபா என்ன சொல்றாரு, நான் உங்க கூட தான் இருக்கேன், பட் நான் கூட இருக்கேங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கான்னு கேட்கிறாரு. சோ அத நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதை நீங்க இமர்ஜ் ரூபத்துல அனுபவம் செய்யறீங்களா? சோ இருக்கிறாருன்னு நம்ம என்ன பண்ண வேண்டாங்கிறாரு, கேர்லெஸ்ஸா விட்டுடாதீங்க. ஒருத்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு நீங்க அவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, அவர் பாட்டுக்கு உட்காந்து இருப்பாரு, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை, அப்படி இருக்க மாட்டோம் இல்லையா? அவர் கூட இருக்கிறாருன்னு அவரோட பேசுவோம், அவருக்கு ஏதோ 2 வேலையை கொடுப்போம், நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அவருடைய ஹெல்ப்பை வாங்கிப்போம், அவரோட அட்வைஸ் கேட்போம். மொத்தம் தொண அவரோட இதை பேசிட்டே செஞ்சுட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்னுடைய துணையை அனுபவம் செய்யுங்கள். நை சாத் கா பிராக்டிக்கல் அனுபவ் இமர்ஜ் ஹோ. கூட இருக்கிறார்னா அதை நீங்க பிராக்டிக்கலா அனுபவம் செய்து பாருங்கிறார். இந்த பாயிண்ட் புரியுதா? கூட இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பிரசன்ஸ் நமக்கு எப்படியாவது ஃபீல் ஆகணும் இல்லையா? அவருடைய குணமோ, அந்த சாந்தியோ, அந்த அன்போ, அந்த குஷியோ, அந்த ஆனந்தமோ இது அனுபவம் ஆகணும். இல்ல அவர் ஹெல்ப் பண்றாரு அனுபவம் ஆகணும். நம்ம ஒரு குழப்பத்துல உட்காந்துருப்போம், அப்ப பாபா உடனே அந்த குழப்பத்துக்கு ஒரு ஆன்சர் சொல்றாரு, அது ஃபீல் ஆகணும். நமக்கு அப்படியே உடம்பு சுத்தமா முடியல, கூட இருக்கிறாருன்னா சர்வசக்திவான் கூட இருக்கிறாருன்னா உடனே உங்களோட களைப்பு போயிடணும். இப்படி நீங்க என்ன பிராக்டிக்கல் அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. तो ये माया का वार नहीं होगा, माया हार खा लेगी. அப்ப நம்ம சில நேரம் சொல்றோம் இல்லையா, பாபா இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துடுச்சு, பாபா இன்னைக்கு மாயா வந்துடுச்சு, என்ன தாக்கிடுச்சு. அப்ப இல்லையா, இந்த மாயினுடைய யுத்தமாக இருக்காது. மாயா நம்ம கிட்ட தோத்து போயிடுமா? ஏன்னா ஞான கடல் கூட இருக்கிறாரு, சர்வசக்திவான் கூட இருக்கிறாருன்னா அந்த ஞானம் நமக்கு உதவும், அந்த சக்தி நமக்கு ஃபீல் ஆகும். அப்ப எங்க ஞானம் இருக்கோ, சர்வசக்திவானுடைய துணை இருக்கோ, அங்க தோல்வி என்பது அசம்பவ், நடக்கவே முடியாது. सिर्फ घबराओ नहीं, क्या हो गया, हिम्मत रखो, बाप के साथ को स्मृति में रखो, तो विजय आपका जन्मसिद्ध अधिकार है. ஆனா உடனே நீங்க பயந்துடாதீங்க, ஐயோ இது என்ன ஆகி போச்சு. அப்படி நம்ம வீக்கா ஆகிறோன்னு பொழுதுதான் மாயா என்ன ஆகுதான், நம்மை கீழே தள்ளிடுது. அதனால பாபா சொல்றாரு, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. தந்தையினுடைய துணை உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா, பகவான் கூட இருக்கிறாரு, அவரால் முடியாத விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது. அந்த ஃபெய்த் நமக்கு வரணுங்கிறாரு. பகவான் கூட இருக்கிறார், வெறும்னே சொல்லல, பக்கத்திலே இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அந்த நினைவு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வெற்றி என்பது கண்டிப்பாக உங்களுடைய பிறப்புரிமை. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், ரொம்ப பெரிய ஒரு டெஸ்ட் பேப்பரா இருக்கலாம். ஆனா பாபா கூட இருக்கிறாரு. அந்த மீண்டும் அதான் சொல்றாரு, அந்த கூட இருக்கிறாருங்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதை உணர்வு பூர்வமா என்ஜாய் பண்றீங்களா? அதை அப்படி நம்ம என்ஜாய் பண்ணோம்னா எப்படி இருப்போம்?
அந்த முகத்துல வாட்டமே வராது, நம்ம கவலைப்படவே மாட்டோம். ஐயோ இப்ப என்ன பண்ணணும் தெரியலையே இப்படி எல்லாம் சொல்லவே மாட்டோம். கூட தான் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, அவர் எல்லாமே என்ன பண்ணிடுவாரு, செஞ்சிடுவார். அதனாலதான் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. எனவே இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், கூட இருக்கிறாருங்கிறத பிராக்டிக்கலா அனுபவம் செய்யலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல யாரோட நம்ம பேசணும், அவங்க என்னோட போன்ல பேசுறதுக்கு போன் பண்றாங்க, அப்போ நான் பாபா கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு பேசும்போது நம்ம என்ன பேசணுமோ அதுல வெற்றி கிடைக்கும். அது போல எல்லா விஷயத்திலையும் அவர் கூட இருக்கிறாருங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், பிராக்டிக்கல் ஃபீல் பண்ணலாம். நல்ல நல்ல அனுபவங்களை இன்றைய நைட் நம்ம பாபாவோட ஷேர் பண்ணலாம். மறந்துடாதீங்க, நைட்டு இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா எப்படியெல்லாம் அனுபவம் பண்ணோங்கிறதையும் பாபா கிட்ட இன்னைக்கு நம்ம கண்டிப்பா சொல்றோம். நல்லது. ஓம் சாந்தி.